லைட் கம்மியாக இருக்கனால குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தோணுது. ஸோ என்ன பண்ணோன்னா, இன்னைக்கு வந்து எந்த டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பார்த்துட்டு போகிறேன் எனக்கு இருக்கிறான். ஹலோ. ஸோ இன்னைக்கு இது வந்து ஒரு புது டாபிக், ஐ மீன் ஒரு புது சீரீஸ் நான் சொன்னேன், ஜீவா லாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எதை பற்றி இருக்கும்போதுனா, என்னை பற்றி ரா டீட்டெயில்ஸ், அதாவது நான் வந்து என்னை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும், என்னோடய பர்சனாலிட்டி பற்றி, என்னோடய தாட்ஸ், என்னோடய பிஹேவியர் பற்றி என்னென்ன தெரியும் எனக்கு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 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 ஐடியா தான் இது. இது எப்படின்னா, நான் டெய்லி இல்லை ஓரளவு வீக்லி 2 or 3 நான் வந்து இதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னென்னா, என்னை பற்றின எனக்கு என்ன தாட்ஸ் இருக்குது, எனக்கு என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்குது, அதை எப்படி நான் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்ப்போம். இதில் வந்து இது நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தா, ஒரு 2-3 monthsல நான் இந்த பிஹேவியர் நான் மாற்றிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும், இந்த மாதிரி விஷயம் தெரியாது, ஸோ இதை லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நானே ஜஸ்ட் செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறதுக்காக இதை செய்யலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி. கம்பேரிசன்னா, நான் என்னை வந்து இன்னொருத்தங்க கூட இப்படி கம்பேர் பண்ணி நானே என்னை வந்து ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியான ஒரு ஃபீலுக்குள்ளே நான் என்னை புஷ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, அது 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 ஏன் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா. இப்போ எப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இப்பெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம உடனே, நான் இல்லை நிறைய பேர் இப்படி இருப்பீங்க, என்ன செய்வீங்க, நம்ம கிளாஸில் யார் டாப்பர் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரு பொடியாக இருந்தால் இவன் தான் அப்படின்னா, அவனை தான் நான் என் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். சரி, அவன் 90 மார்க்ஸ் எடுக்கிறான், நம்ம 91 எடுக்கிறோம், அதுதான் நம்மளோட கோலாக இருக்கும், ஒரு அப்ஜெக்டிவ் இதுவாக இருக்கும். உடனே நம்ம அந்த அந்த ஹையஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அவன் இதுடா, நான் இதுடா அப்படின்னா, அப்படி நம்ம ஒரு 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 இதுக்கு வந்துடுவோம். நம்ம ஃபஸ்ட் கம்பேர் பண்ணுறதே அவங்களா தான் இருக்கும். அது ஆக்சுவலி நல்லது, ஒரு மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நல்லதாக இருந்தாலும், ரிசல்ட்ஸ்னு வரும்போது அது வந்து நம்மளை டவுன் ஆக்கிறதுக்கு ஈஸியான ஒரு இதுதான் அந்த விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு முன்னாடி இப்போ நான் 40 மார்க்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 41 எடுக்கிறவன் இருப்பான், 45 எடுக்கிறவன் இருப்பான், 50 எடுக்கிறவனும் இருப்பான். அவனெல்லாம் விட்டு ஸ்ட்ரைட்டாக 90 இருக்கிறவனை தான் நம்ம பார்ப்போம். நம்ம பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிறீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் எடுத்தோடனே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசெண்ட் 2020க்கு முன்னாடி 1918லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்தாலே உடனே அவங்க மைண்டில் தோன்றது கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, அது ஆயிரணும் அப்படின்னு. அதை விட்டால் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதை நம்ம மாற்றிக்கணும். அந்த கம்பேரிசனுங்கிறது நல்லது, அட் த சேம் டைம் எல்லா விஷயத்துக்கும் அது பொருந்தாது. சில விஷயத்துக்கு நம்ம கம்பேர் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுதான் இப்போ 90 எடுக்கிற இடத்துல, ஐ மீன் 40 எடுத்த இடத்துல 90 மார்க்ஸ் சொல்லணும்னா நம்மளுக்கு காம்படிட்டர் தான், ஆனால் அவன் லாங் ரன்னில் ஒரு காம்படிட்டராக இருக்கும். முதல் பக்கத்தில் உள்ள ஆக்கள்லாம் அடிக்கணும், 40, 41 அடிக்கணும், 45 அடிக்கணும், 55 அடிக்கணும், 60 அடிக்கணும், 65 அடிக்கணும், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டிகிட்டு போகணும். அப்படி தான் இருக்குது. இன்னொன்று, கம்பேர் பண்ணி நம்மளே அந்த டவுன் பண்ணிக்கக்கூடாது. பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், DUMP டம்ப் பண்ணிக்கக்கூடாது நம்மளை. அது எதுக்கு செட் ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி திங்ஸ் ஒரு அந்த மாதிரி விஷயம். எனக்கு லக்ஸரினா பிடிக்காது, எனக்கு வந்து தங்கம் பெருசாக பிடிக்காது, கார் வச்சுக்கணும், பைக் வச்சுக்கணும், அதெல்லாம் பிடிக்காது. நான் ஐ ஜஸ்ட் லவ் மை சைக்கிள், அதை வச்சு ஓடிட்டுருப்பேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான், இப்போ அவங்ககிட்ட இது இருக்குது என்கிட்ட இல்லையே அப்படின்னு வரும்போது அதெல்லாம் ரொம்ப யோசிக்காங்க. பிகாஸ் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்குது, நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு ஒன்று தேவைன்னா கேட்டு வாங்கக்கூடிய பொருளாக இருந்தால் கேட்டு வாங்க, அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃபேமிலியாலே நம்மளுக்கு தர முடியும் அப்படின்னு. இப்போ சில பேர்லாம் வாலண்டியராக டார்ச்சர் பண்ணி பைக்லாம் வாங்க கேட்பான் சில பாய்ஸ். எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டான நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி வாங்கியிருக்காங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறது ஒன்று தான், நீயும் உழைச்சி வாங்கிட்டு நீ வாங்கிட்டேன்னு கெத்தாக சொல்லு, என்கிட்ட வந்து அம்மா அப்பா வாங்கி கொடுத்தான்னு சொல்லி கெத்தாக சொல்லாது, அது கெத்தே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் இப்போ நான் கம்பேர் பண்ணேன் தானே அவங்ககிட்ட, அவனும் இப்படி கேட்டால் நானும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நான் கம்பேர் பண்ணி கவலைப்படக்கூட இல்லை. அவன் வாங்கினது ஏதோ ஒரு நல்ல விலை கூட்ட பைக், எனக்கு பைக்ஸ் எல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்டோ தெரியாது. இட்ஸ் லைக் மோர் தென் 10 lakhs சம்திங். அப்போது அந்தளவு ஒரு ரிச்சான ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு வாங்கி தரலன்னு நான் கம்பேர் பண்ணி நான் என்னை டம்ப் பண்ணிக்கலை. ஐ ஹாவ் அ ஸ்கூட்டி, தாராளமாக தெரியும் எல்லாருக்கும், ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்திருக்கும்.
அதுதான் என் ஸ்கூட்டி, அதுதான் ஐ ஹேவ் இன் அவர் ஹோம். ஒன்று தான் இருக்குது, எல்லாருக்கும் இதுதான் மல்டி பர்பஸாக இருக்குது. ஸோ நான் கிளாஸ் போனாலும் இதுதான், வீட்டாக்கள் யூஸ் பண்ணாலும் இதுதான், வெளியே போனாலும் இதுதான், ஷாப்பிங்னாலும் இதுதான். பட் ஐ என்ஜாய் தி ஸ்கூட்டியா. அந்த என்ன படம் அது, டெட்பூல் ஓட்டிட்டு வருவார், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது ஒரு குட் ஃபீல். ஸோ என்ஜாய் வித் வாட் யூ ஹேவ், டோன்ட் கம்பேர் ஃபார் சச் எச் திங்ஸ். ஓகே, அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு தான் எனக்கு அந்த கம்பேர் பிஹேவியர் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி ஐ ஹேவ் ஓவர் கம் இட்னு சொல்லலாம். ஏன்னா ஓவர் த ஏஜஸ் நான் முன்னே நிறைய கம்பேர் பண்ணி நான் கொஞ்சம் நேரம் சோகமாக இருப்பேன். நம்மளுக்கு இப்படி இருந்திருக்கலாம்ல, நம்மளுக்கு அப்படி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நிறைய கம்பேர் பண்ணி நான் வந்து சோகமாக இருந்திருக்கேன். பட் யார்கிட்டே சொன்னதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அது வெளி சொல்கிறேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டு அம்மா அப்பா கிட்ட கூட நான் சொன்னது கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணுறது நல்லதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் பண்ணி நம்மளே நம்ம செல்ஃபை கெடுத்துக்க வேணாமே, அதுதான் சொல்லணும்னு வந்தேன். இன்றைக்கி தான் JL1. ஸோ இப்போதைக்கு இப்படி சிம்பிளாக ரேண்டமாக நான் பேசிட்டேன். போக போக வீடியோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண, கொஞ்சம் அந்த என்ன சொல்லலாம், பீரோல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது நல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப், எப்படி எக்ஸெட்ரா தெரிஞ்சு எல்லாருக்குமே படமாக இருக்கும். ஸோ இந்த காலத்தில் கிரியேட்டர்ஸ் தானே ஜாஸ்தி இப்போ வியூஸை விட, அதனால சொல்லணும்னு அவசியம் கிடையாது. See you guys.